நபிஸ்லாம் சொல்லம் புகாரியில் புகாரில் 568. அப்போ இரவுனா எது? இரவுன்னு இருக்குல்ல, இப்போ இங்கே கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இரவுனா எந்த இரவு சொல்கிறீங்க, எது இரவு? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசுவதையும் வெறுப்பவர்களாக பேசுகிறதையே ரசூலுல்லாஹ் வெறுப்பாங்க. ஷாவுக்கு அப்புறம் ஒரு வீட்டிலிருந்து சத்தம் வருது அப்படின்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு வீடு, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற ஒரு வீடு. ஓதலாம், இருக்கலாம், குர்ஆன் ஓதக்கூடியதாக இருக்கணும், இருக்கலாம் தீனுடைய பேச்சுக்கெல்லாம் இருக்கணும், இருக்கலாம் தீன் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரூஹை பலப்படுத்தும். அந்த இரவுகள் இரவில் சிறிது நேரமே தூங்குவார்கள் அப்படின்னு குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லுது. அது எதை சொல்லுது அப்படின்னா, அது பொருளாதார ரீதியே கிடையாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூஹுக்கான அந்த தீனியை போடும்போது இந்த மனிதன் டபுள் மடங்கு அவன் சாலிடாக ஸ்ட்ராங்காக ஆயிடுவான். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இன்றைக்கெலாம் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு சீக்கிரம் தூங்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. விஜய் 8:30 மணிக்கு தூங்கிடும். ஒரு இதில் சொல்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, விஜய் எவ்வளோ பெரிய ஆக்டர், ஷூட்டிங் அதுக்கு மேலே வைக்க மாட்டான். 8:30 மணி ஆச்சுன்னா அவன் தூங்கணுன்னா அப்போ எத்தனை மணிக்கு சாப்பிடுவான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவான், எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும், எவ்வளோ டைட் ஷெட்யூலு, எவ்வளோ பெரிய சேலரி வாங்குகிறோம். இப்போ அது மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே, ஒரு டாக்டர் ஒரு நீயா நானா ஷோலெல்லாம் ஒரு டாக்டர் மருத்துவர் சொல்கிறாரு, நீ நைட்டு கடையே 9 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அந்த ஃபுட்டு சாப்பிட்ற கடைகளை நைட்டு 9, இந்த ஃபுட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு தான். அது நைட்டு ஹெவியாக சாப்பிடக்கூடாது, ஆனால் அந்த நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக போடுவான், போர்டை போட்டு வச்சுருப்பான். இந்த கபாபு அந்த இதும்மா சேர்றா ஒரு பிளேட்டை குர்றான்னு மத்தியானம் போய் கட்டவனீங்க, அது நைட்டு இப்போ கிடையாதுன்றான். அது நைட்டுக்கு வாய், இப்போ கிடையாதுன்னு. ஸோ மொத்தத்தில் இந்த நைட் லைஃபுங்கிறதே இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இரவில் நிம்மதி அடைந்து பகலில் பரவி செல்பவைகள் அனைத்தும் அவனுக்குரியது. இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. அப்போ அல்லாஹ் இதையும் கிளைம் பண்ணுறான்.